போய் ரஃபேல் விமானத்தை வாங்க, அதுவுமே ஒரு ஃபோர்த் பிளஸ் ஜென்ரேஷன் தான். இவங்க வைத்திருப்பது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவர்கள் இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்தியா கூட எந்த நாடும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க இந்தியாவை ஒரு முழுக்க முழுக்க சந்தையாக பாக்குறாங்க. அந்த சந்தையில யார் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்களோ அந்த தலைவர்களை இவங்க ஆதரிப்பாங்க. இப்போ அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த சந்தை இந்தியாவோட அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுறதுனால இப்ப இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாகிஸ்தானுக்கு அதிக முக்கியத்துவத்தை ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்து நம்ம பார்க்க முடியுது. எல்லா உலக நாடுகளுக்குமே தெரியும். இன்னைக்கு டாலர்ல தான் நம்ம வர்த்தகம் பண்றோம். கிட்டத்தட்ட 80% உலக வர்த்தகம் டாலர்ல தான் நடக்குது. அப்ப முழுக்க முழுக்க உலக நாடுகளை இவங்க சந்தையாக, டாலர்னா என்ன, உங்களுக்கு ரூபா நோட்டை அச்சடிச்சு அச்சடிச்சு அவங்க பாட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த எந்த உழைப்புமே அமெரிக்கா செய்ய தேவையில்லை. அமெரிக்காவுக்கு இப்ப ஒரு எண்ணெய் வேணும் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ஒரு 10 பில்லியன் பேரல் எண்ணெய் வேணும் அப்படின்னா நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு கொடுத்து நம்ம வாங்குவோம். அமெரிக்காவுக்கு அப்படி இல்லை. அவங்க நோட்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிடலாம். நல்ல அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.